நீங்களா அப்படி பேசுறீங்க? நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நம்ம நாட்டு மக்கள் மேல என்னை விட அதிகமா அன்பு வச்சிருக்கிறது நீங்க தான். அப்படிப்பட்ட நீங்க எதுக்காக என்ன ஓடி ஒளிய சொல்றீங்க? இல்ல இல்ல, என்னால முடியாது. நான் போகவே மாட்டேன். சீக்கிரமா நீங்க 2 பேரும் எனக்குள்ள வந்து சேர்ந்துடுங்க. இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இந்த மனுஷன் ஒருவேளை மந்திரவாதியா இருப்பானோ? இல்ல இல்ல, இவன் தலையில போட்டிருக்கிற தொப்பில தான் ஏதோ விஷயம் இருக்கு. ஐயா, யாரு பணி? உதவி கேட்க வந்தியா? நீங்க தலையில போட்டிருக்க தொப்பி எனக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அந்த தொப்பில இருக்கிற சக்திய நான் என் கண்ணால பார்த்தேன். ஏய், நீ சொல்றத பார்த்தா நீ என்ன பின்தொடர்ந்து வந்து வேவு பார்க்கறன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, மரியாதையா சொல்றேன், இங்க இருந்து போயிடு. உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா 10 மணிக்கு மேல வா. இப்படி கண்டபடி பேசி என்ன குழப்பாத. கபாலியோட திருட்டுத்தனம் எதுவும் அவனோட தங்கச்சிக்கு தெரியல. இவ ரொம்ப அப்பாவியா இருக்கா. அதே சமயம் மத்தவங்களுக்கு உதவுற நல்ல மனசும் இவளுக்கிட்ட இருக்கு. கபாலி, நீயா? நானே தான். உனக்கு எத்தனையோ தடவை எச்சரிக்கை கொடுத்தேன். ஆனா நீ கேட்கல. எனக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்டே இருந்த. உன்னை இதுக்கப்புறம் விட்டு வச்சா என்னோட ரகசியங்களை வெளியில சொல்லுவேன். இல்ல, நான் சொல்ல மாட்டேன். யாருக்கிட்டையும் இந்த உண்மையை சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு நான் சொல்றத நம்பு. சோனா, நான் சொல்றத கேளு. இந்த மனுஷனை இதுக்கு நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு வந்த. இவன் யாரு என்னன்னு நமக்கு எதுவும் தெரியாது. இவன் கொள்ளக்காரனா கூட இருக்கலாம்ல, இல்ல இவன் கொலைகாரனா கூட இருக்கலாம்.